உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் வணக்கம். நாம் இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 ரோல் ஒயர் கூட பின்னுறது எப்படி அப்படின்னு பாகம் 1ல் பார்த்தோம். அதில் என்ன செஞ்சோம் அப்படின்னா அடி போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி பாகம் 1ல் பார்த்தோம். இப்போ கூட சுற்றி எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி பாகம் 2ல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன செய்யணும், இது அடி போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த நீளம் மொத்தம் 27 பூவு, இந்த அகலம் மொத்தம் 11 பூவு. இதை போட்டு முடிச்சாச்சு. அடுத்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரே ரோல்லையே நான் இதை நறுக்கியிருக்கேன். அடுத்து இது வேற ஒரு கலர் ஒயரு, இது ப்ளூ கலர் ஒயரு. இது பேர் என்ன, சுற்றி வர ஒயர் பேர் என்ன அப்படின்னா ரன்னிங் ஒயரு. இதை என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வச்சு இந்த அளவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா இது உள்ளே சொருகணும். அதனால் இந்த அளவுக்கு விட்டுட்டு அடுத்து தான் இப்படி ஆரம்பிக்கணும். என்ன ஆரம்பிக்கணும், இதை தான் இப்படி ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து இந்த ஒயரை இப்படி பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு பூ. நல்லா கவனிங்க, இதுதான் ஃபஸ்ட்டு பூ. இது முடித்த உடனே இது சொருணுங்கிறதுக்காக இந்த ஒயர் விடணும். அடுத்து ஃபுல்லும் இதுவரையும் பின்னணும். பின்னிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு லைன் போட்டோம், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தான் அடியை க்ரீன் கலராகவும் சுற்றி வர்றதை ப்ளூவும் க்ரீனும் கலந்து போடுறேன். இந்த பாருங்க, ஒரு ரோ கரெக்டாக இதுவரையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடம் தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த கார்னர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வளைக்கிறது. இதுதான் கார்னரு. இதை அப்படி வச்சு இப்படி போடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், முக்கோண ஷேப் இருக்கும். அப்போ தான் நீங்கள் போட்டது கரெக்டு. இந்த வளைக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் சிரமமாக தெரியும் ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு. போட போட பழகிக்கும். இதுக்கு மேலே மீண்டும் இப்படி போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். உங்களுக்கு அடுத்தடுத்த கூட போடும்போது என்ன அப்படின்னா வெவ்வேறு கலர் ஒயரு அடி போட்டு உங்களுக்கு போடுறது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு புரியாது. அப்படிங்கிறதுனால தான் ஒரே கலர் ஒயரில் அடியை போட்டிருக்கேன். அடுத்து சுற்றி வர்றது ஒரே கலர் ஒயராக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ளூ கலர் ஒயரை போட்டு சுற்றி வரேன். இது பேர் சுற்றி வர ஒயரோட பேர் என்ன அப்படின்னா ரன்னிங் ஒயரு. பார்த்துக்கிட்டே கவனமாக பார்த்துட்டு வாங்க. வரிசையாக இந்த 11 பூவும் வரிசையாக போடணும். ஒவ்வொரு டைமும் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கொஞ்சம் இலகி இருக்கிற மாதிரி இந்த பூ இருந்ததுன்னா கொஞ்சம் லூஸாக தெரியும். இப்படி இழுத்து இழுத்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கூட எப்படி இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும். இல்லைன்னா இழுத்துக்கிட்டு நிற்கும். பூ டிஃப்ரெண்ட்டாகிடும் ஷேப்பு. அதனால் என்ன செய்யணும், ஒரு டைமும் இப்படி லூஸாக இருந்ததுன்னா போடும்போது இப்படி இழுத்துக்கிட்டு தான் நீங்கள் போடணும். அப்போ தான் என்ன செய்யும், பூ கரெக்டான ஷேப்பில் டைட்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்து கவனிங்க, அடுத்து ஒரு பண்டு இங்கே வரும். அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். அப்போ தான் இந்த கார்னர் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு பூ முடிஞ்சு இந்த 2 பூ முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் கார்னர் வரும். இந்த பாருங்க, இதை போட்டுவிட்டு இந்த பூ இதோட முடித்தோன்னா மீண்டும் ஒரு கார்னர் திருப்பணும். கவனிங்க, இது முடிஞ்சுது. இது இந்த 11 பூ போட்டோம்ல இந்த சைடு, அது முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த லைன் கூடையோட ஆப்போசிட் சைடு இந்த சைடு வருது இன்னொரு லைனு. நல்லா கவனிங்க. அதேமாரியே தான் இதை இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக இப்படி வச்சு இப்படி இழுத்து கொஞ்சம் மடங்கும்.
இதை இப்படி இழுத்துட்டு தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை பாருங்கள், முக்கோண ஷேப் வருது பாருங்கள். அவ்வளோதான். மீண்டும் கண்டினியூ பண்ணுறேன், கவனிங்க, பாருங்கள். போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே தான் ஆரம்பித்தோம். இந்த ஒருக்கு பாருங்கள், இந்த ஒயரு இங்கே தான் ஆரம்பித்தோம். இப்படியே ஆரம்பித்து இது ஒரு கார்னரு, இது வரையும் கொண்டு வந்து மீண்டும் இப்படி போட்டு இது வரையும் வந்தாச்சு. இப்போ என்னாச்சு, ஒரு ரோல் சுற்றி வந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இதை உள்ளே இப்படி விரித்து இதை பாருங்க இப்படி விடணும். இப்படி விட்டு இப்படி இழுக்கணும். அடுத்து இங்கே விட்டு இங்கே இழுக்கணும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபுல்லுமே லாஸ்ட் வரையும் சொருவிடணும். அடுத்து கவனிங்க, அடுத்து மீண்டும் இந்த ஒயர் தான் எடுக்கணும். ரன்னிங் வர எடுத்து இப்படி மடக்கி இந்த பூ போடுறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கவனிங்க. இப்படி போட்டு இந்த சொருகிற இடங்கிறதுனால இந்த மடிப்பு வித்தியாசமாக வரும். இந்த பூவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், போட போட சரியாயிடும். கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இந்த கார்னர் வளைக்கிற இடம்